ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைலான காலேஜ்க்கெலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆஃபீஸ் குட்டி எல்லாத்துக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் பர்ஃபெக்டாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா நம்ம சேனல் வரைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டேரக்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட் வேணுனாலும் ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கலாம், இல்லை சைட் வகுடு வேணுனாலும் சைட் வகுடு எடுத்துக்கலாம். என்னோடய ஃபேஸ்க்கு சைட் வகுடு ஓரளவுக்கு சூட் ஆகுன்றதுனால நான் சைட் வகுடு சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சைட் பகுதியே எடுத்துட்டீங்க, இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டா இங்கேருந்து உங்களுடைய ஐப்ரோ எண்ட் ஆகுது இல்லைங்களா, அது வரைக்கும் கொஞ்சம் கார்னராகவே எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் முடி எடுத்துக்கோங்க. வரைக்கும் முடி எடுத்துட்டிங்களா? இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு வந்துருக்கு பாருங்கள். இப்போ அந்த டைரெக்ஷனில் அப்படி அதுக்கு நேராகவே வச்சு ஒரு கோடு இதையும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 பார்ட்டிஷன் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை மட்டும் எடுத்து இப்படி எடுத்துட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, ரொம்ப ட்விஸ்ட் பண்ண தேவையில்ல, சின்ன ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு கிளிப் போட்டுக்கோங்க. ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ஒரு கிளிப் கூட போட்டுக்கோங்க. போட்டுவிட்டிங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த முடியை சீவிட்டு இந்த குஷிப்பினுடைய வச்சு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. தெரியுதா? ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கிளிப் பண்ணிக்கோங்க. இது காதுக்கு பின்னாடி இருக்க முடி பிடிக்காதுன்றவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த சைடு ஹேர் யூஸ்ஃபுல்லாக முடி எடுத்துட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட்டு எடுத்து இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஹேரை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் விட்டுக்கோங்க. ட்ரெடிஷ்னலான வியாஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். சில இப்போ ஒவ்வொரு ஃபேஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி சூட் ஆகலாம். என் ஃபேஸ்க்கு வேறு ஹேர் ஸ்டைல் சூட் ஆகலாம், உங்களுக்கு இது சூட் ஆகாத மாதிரி கூட இருக்கலாம். பட் ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஃபேஸ்க்கு இந்த ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ட்ரை பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கும் தெரியும். நிறைய பேருக்கு இது ரொம்பவே அழகாக இருக்கும். சப்பியாக இருக்க ஃபேஸ் இன்னும் சப்பியாக இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்குலாம் இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.